எல்லாரையும் இந்த காலை வேளையில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் உமக்கு பிரியமாக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரோடும் நீர் தனித்தனியாய் அவர்களுக்கு தேவைக்கேற்றபடி நீர் பேச வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 சில வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23, 24 வரை நாம் வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் புதிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆனாலும் இந்த பழைய மனிதனின் சுபாவம் சில நேரங்களில் நமக்குள்ள தலை தூக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாக பவுல் மூலமாக சொல்கிறார், பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். அதாவது பழைய மனிதனின் சுபாவங்களை நாம் கலைத்து போட்டு புதிய மனிதனின் சுபாவங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, பழைய மனிதனின் சுபாவமாகிய கோபத்தை நாம் கலைத்து போட்டு புதிய மனிதனின் சுபாவமாகிய நீடிய சாந்தத்தை நாம் தரித்து கொள்ள போகிறோம். எதை கலைத்து போட்டு? கோபத்தை கலைத்து போட்டு நீடிய சாந்தத்தை நாம் தரித்து கொள்ள போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? கடுமையான வார்த்தைகளை கலைத்து போட்டு கிருபை பொருந்திய வார்த்தைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நாளைக்கு என்ன பார்க்க போறோம்? கசப்பான வார்த்தைகளை, கசப்பை நாம் எடுத்து போட்டு, வார்த்தைகளை அல்ல கசப்பை நாம் எடுத்து போட்டு மன்னிக்கிற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு கோபம் மாறி நீடிய சாந்தம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்ம சாதாரணமாக நம்ம பார்த்தோன்னா, நம்ம கோபப்படுறதுக்காக நாம் பிளான் பண்ணுறது கிடையாது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும். உங்களுக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் திடீர்னு கோவப்பட்டு ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க. நமக்கு எல்லாருக்குமே நேச்சுரலாக இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு சுபாவம் தான் கோபம். யாராவது கோபம் வரவே வராது பிரதர், எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் கோபமே வந்தது கிடையாதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் இருக்க வாய்ப்பில்லை. எல்லாருக்குமே கோபம் வரும். நம்ம இயற்கையாகவே திடீர்னு கோவப்படுற மக்கள், குவிக் டு பி ஆங்க்ரி. சீக்கிரமாக கோவப்பட்டு சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வருந்துவோம். சே, இப்படி நான் பேசிட்டேனே. வீட்டில் அப்பா வந்து பிள்ளைகளை டக்குன்னு திட்டிடுவாங்க, டக்குன்னு அடிச்சிடுவாங்க. அடித்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு, சே, திடீர்னு இப்படி நான் வந்து பண்ணிட்டேனே, இப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாதே யோசிப்பாங்க. வீட்டில் கணவன் வந்து மனைவியை திட்டிடுவாங்க, இல்லை அடிச்சிடுவாங்க. அடித்தது திட்டிட்டுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு இல்லைன்னா அடுத்த நாள் வந்து யோசிப்பாங்க, சே, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு திடீர்னு கோவம் வந்ததுனால அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவியும் திடீர்னு வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையும் பேசிடுவாங்க. பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் கழித்து யோசித்து, ஐயோ நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோமே, பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. பழைய மனிதனின் சுபாவம் தான் இந்த கோபம். இந்த கோபம் தான் நேற்று பார்த்த கடுமையான வார்த்தைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த கோபம் தான். கரெக்டுங்களா? நம்ம கோவப்படுறதுனால தான் கடுமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருது. தேவையில்லாத வார்த்தைகள், வஞ்சனையான வார்த்தைகள் வருது. நம்ம கோவப்படுறதுனால தான் நமக்குள்ள கசப்பு வருது. கரெக்டுங்களா? கோவப்படுறதுனால தான் கடுமையான வார்த்தைகளும் வருது, கசப்பும் வருது. இது 2த்தினால பிரச்சனையும் நமக்கு வருது. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோபப்படுறது தான் நமக்கு காரணம். அப்போது சீக்கிரமாக கோவப்படுற நாம், டக்குன்னு கோவப்படுற நாம் எப்படி நீடிய சாந்தமாக இருப்பது? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு இருக்கும். கோவப்படுற மனிதன்லேருந்து பொறுமையாக கோவப்படுற மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழில் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக கோவப்படுறதை தாண்டி நம்ம எப்படி மாறணும்?
நீடிய சாந்தமுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நாம் நீடிய சாந்தமுள்ள மனிதர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒருவேளை டக்குன்னு கோவப்படுறவங்களா இருக்கலாம். ஆனால் சிலுவைக்கு கிட்ட நீங்கள் நெருங்க நீங்கள் நீடிய சாந்தமுள்ள மனிதர்களாய் மாறுவீங்க. நம்ம நீடிய சாந்தம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஆண்டவருடைய சுபாவம் நீடிய சாந்தம். யாத்திராகமம் 34:6 வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:4, சங்கீதம் 103:8, சங்கீதம் 145:8, என்னாகமம் 14:8-18, யோவேல் 2:23 எல்லாத்துலேயுமே இது இருக்கு. ஆனால் யாத்திராகமம் மட்டும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:6. அப்பொழுது மோசே கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்துறார். என்ன சொல்றாரு பாருங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். அதே தான் இந்த சங்கீதத்தில் நம்ம சொன்ன வசனங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது கர்த்தருடைய சுபாவம் பாருங்க. இது நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர், இல்லைன்னா நீடிய பொறுமையுள்ளவராக மனிதர்கள் கிட்ட காணப்படுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஜனங்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனை உள்ள வந்தது. அவர் கொஞ்சமாக எச்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் அனுப்பி எச்சரித்தா இவங்க திரும்புவாங்களான்னு பொறுமையாக இருந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நேரம் கொடுத்து பார்க்குறாரு, இப்பயாவது திருந்துவாங்களான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் இறக்கம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கோவப்பட்டு அவங்கள மற்ற எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் நீடிய சாந்தம் உள்ள தேவன். நம்ம பாண்டிச்சேரிக்கும் அது பொருந்தும், கரெக்டுங்களா? பாண்டிச்சேரி ஒரு பாவப்பட்டணம். இந்த உலகத்தில் நிறைய பாவப்பட்டணங்கள் இருக்குது. லாஸ் வேகாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் இருக்கிற கொடுமையான பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். அது எவ்வளோ பெரிய பாவம் நிறைந்த பட்டணம்னா, லாஸ் வெகாஸில் நடக்கிறது லாஸ் வெகாஸ்க்குள்ளே தான் இருக்கணும். வாட் ஹேப்பன்ஸ் இன் வெகாஸ் வில் ஸ்டே இன் வெகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பட்டணத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வெளியவே தெரியக்கூடாதான். அந்த அளவுக்கு பாவம் நிறைந்த பட்டணம் லாஸ் வெகாஸ். பாண்டிச்சேரி இந்தியாவில், சவுத் இந்தியாவில், தெற்கு இந்தியாவில் ஒரு பாவப்பட்டணம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு நீதியை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சீக்கிரமாக ஆண்டவர் கோவப்பட்டிருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு சாம்பல் தான் இங்கே இருந்திருக்கும், கரெக்டுங்களா? நம்ம எல்லாரும் இங்கே இருந்திருக்க முடியாது. தேவன் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அதே குணம் நமக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? யாக்கோபு 1:19-20 நாம் வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். எல்லாரும் சொல்லாமா? கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அடுத்தது, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்போ நீங்க கோபப்படாம இருந்தீங்கன்னா தேவனுடைய நீதி நடக்கும். நீங்க கோபப்பட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா தேவனுடைய நீதி நடக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13:5 நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றின ஒரு அதிகாரம். அதிலே 5வது வசனம். அயோக்கியமானதை செய்யாதே, தற்பொழிவை நாடாதே, சினமடையாதே, தீங்கு நினையாதே. அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? அயோக்கியமானதை செய்ய மாட்டோம், தற்பொழிவை நாட மாட்டோம். சினம்னா கோபம், கரெக்டுங்களா? சினம் அடையாம தீங்கு நினைக்காம நம்ம இருப்போம். இப்போ முக்கியமான பகுதிக்குள்ள போக போறோம். ஆண்டவராகிய இயேசு கோபப்பட்டாரா? ஆண்டவராகிய இயேசு கோபப்பட்டாரா, திட்டுனாரா என்று சொல்லுங்க. கோபப்பட்டாரு. ஓகே, வெரி குட். என்னென்ன காரணத்திற்காக கோபப்பட்டார், எந்தெந்த காரணத்திற்காக கோபப்படவில்லை என்பதை நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த காரணத்திற்காக கோபப்பட்டார்னா, ஊழியம் விஷயமா, சீஷர்கள் அவிசுவாசமா இருக்கும்போது கோபப்பட்டார், நீதியின் நிமித்தமா கோபப்பட்டார், பரிசுத்தம் கொலைச்சல் காணப்பட்டதுன்னா
கோபப்பட்டார். கடினமான இருதயம் மக்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கோபப்பட்டார். இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டார். அதாவது நீதி பரிசுத்தத்திற்கு ஏற்ற காரியங்கள் தவறாக நடக்கும்போது கோபப்பட்டார். எதுக்கு கோபப்படலை அப்படின்னா அவரை குற்றச்சாட்டினாங்க பாருங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பிசாசு பிடிச்சவன் நாங்கள் இன்னொருத்தோ பேர் சொன்னாங்க, பேசிபால் எல்லாத்தையும் வச்சு இவன் அற்புதம் செய்கிறான்னாங்க. அதுக்கும் கண்டுக்கல. இவன் விபச்சாரியின் மகன் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பெருசாக கண்டுக்கல. அவரை பிடிச்சி அடித்தாங்க, குச்சி வச்சு அடித்தாங்க, மண்டையில் தட்டுனாங்க, அதுக்கும் அவரு கோபப்படலை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பார்க்கலாம். எதுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோம், எதுக்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு சொல்லி தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்பட்ட சில வசனங்களை மட்டும், நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனால் சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 21:12 நம்ம வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வீட்டுல பரிசுத்த குலைச்சல் ஏற்படுது. ஆண்டவருடைய சபையில பரிசுத்த குலைச்சல் ஏற்படுது. அதனால கோபப்பட்டு நிறைய காரியங்களை பண்ணுகிறார். நிறைய காரியங்களை கவிழ்த்து விடுறாரு, மக்களை துரத்தி விடுறாரு, வியாபாரிகளை துரத்தி விடுறாரு. அடுத்தது மத்தேயு 16:23 பேதுரு கிட்ட கோபப்படுறாரு பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இதுவும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சிந்தனையை பொறுத்த காரியம். மக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தாண்டி இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக சிந்திக்கும் போது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. அந்த மாதிரி நீதியின் நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், சீஷர்கள் வளராத காரியத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு கோபம் வருது. அதில் சில காரியங்களை இன்னும் நம்ம பார்க்க போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கோபமே வரல பாருங்களேன். மார்க்கு 3:22 இந்த சொல்ற வசனங்களை நீங்க முன்னாடி பின்னாடியும் வாசிச்சு பார்க்கலாம். ஆண்டவர் கோபப்பட்டதா உங்களுக்கு தெரியாது. எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றான்கள். இந்த மாதிரி நம்மள்ட்ட சொன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம 4 வார்த்தை நச்சுன்னு கேட்டுட்டு தாண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கோபம் மூக்கு மேலே வரும். கரெக்டுங்களா? அப்படியே போய் நிற்போம். எப்படி நீ என்ன இப்படி சொல்ல, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பரிசுத்தவான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படியே தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக எதுவும் கோவப்பட்டு சொல்ல. அடுத்தது 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 48-54 சில வசனங்களை மட்டும் பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பொறுமையா சொல்றாரு, நான் பிசாசு பிடிச்சவன் இல்லப்பா, நான் இப்படிப்பா, நான் அப்படி அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்றாரு. ஆண்டவர் எந்தெந்த விஷயங்களுக்கு கோபப்பட்டார்? பரிசுத்த குலைச்சல், நீதி குலைச்சல், ஆலயத்திற்கு விரோதமாக செயல்படுற காரியங்களுக்கு கோபப்பட்டார். ஆனால் தன்னை தாக்கும் போது, ஒரு பர்சனலாக ஒரு மனிதன் இயேசுவை குறித்து பேசும்போது, அவருடைய சுபாவத்தை குறித்து பேசும்போதோ, அவரை குறித்து தவறாக பேசும்போதோ கோபம் அடையவில்லை. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோன்னு நிச்சயமாகவே யோசிச்சு பார்க்கணும். நம்ம குறித்து யாராவது பேசினாங்களா நம்ம கோபம் வருதுங்களா? ஏதாச்சும் சொன்னால், இல்லை நம்ம பிள்ளைங்களை குறித்து ஏதாச்சும் சொன்னால், நம்ம அப்பா அம்மாவை குறித்து ஏதாவது சொன்னால், இல்லை நம்ம வீட்டை குறித்து, நம்மளுடைய மற்ற காரியங்களை குறித்து சொன்னால் நமக்கு கோபம் வருது. ஆனால் கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். அடுத்தது சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படியெல்லாம் கோபப்படுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யோனாவின் வாழ்க்கையில் யோனா 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோனா தீர்க்கதரிசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார் அவர்? எங்கிருந்து எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போனார். இஸ்ரவேல் தேசத்தின் தீர்க்கதரிசியாக இருந்த அவர், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய்
நினிவேக்கு போய், நினிவே வந்து அசீரியா என்கிற ஒரு பேரரசு அந்த காலத்தில். அந்த அசீரியா நாட்டினுடைய தலைநகரம் நினிவே. அப்போனா தலைநகரம், பெரிய தலைநகரம், நிறைய பேர் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம். அங்கே தான் ராஜாவும் இருக்கிறாரு. அந்த நகரத்தில் போய் என்னை பற்றி சொல்ல திருந்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை 40 நாளில் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யோனா என்ன பண்ணுறாரு? அங்கே போய் ஒரு துறைமுக பட்டணமான யோப்பாவில் போய் ஏறுறாரு. யோப்பாவில் கப்பல் ஏறுறாரு. தர்ஷீஷ் என்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. தர்ஷீஷ் இப்போ இருக்கிற ஸ்பெயின், அந்த யூரோப்பா கண்டத்தில் கடைசிக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி போகிறாரு. ஆனால் போக முடியல. கடைசியாக நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பயங்கரமாக பண்ணுறாரு. கடைசியாக என்ன நடக்குது? நினிவே மக்கள் திருந்துறாங்களா? திருந்தலையா? திருந்திடுறாங்க. ஆனால் இவருக்கு என்ன நடக்குது பாருங்க. இவருக்கு கோபம் வருது. அதுதான் வாசிக்க போகிறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் அப்பவே சொன்னல அப்படின்னு சொல்றாரு. இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஆண்டவரே, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீர் இரக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தமும் உள்ளவர், நீர் கிருபையுள்ளவர், நீங்க வந்து இவங்களை இப்படி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேல கோவப்படுறாரு? ஆண்டவர் மேலேயே கோவப்படுறாரு. இந்த தர்ஷீஷ் இந்த நினிவே மக்கள் மேலேயும் அவருக்கு வந்து கோபம். இவங்கெல்லாம் திருந்திட்டாங்களே. ஆனால் நியாயப்படி பார்த்தா அவர் கோவப்பட்டிருக்கணுமா? நியாயப்படி பார்த்தா இவர் பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. இவர் பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஊரே திருந்திருக்குங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? ஆனால் இவருக்கு கோபம். ஏன்னா அவங்க வந்து ஒரு எதிரி நாடு. எப்படி ஆண்டவர் அவங்கள போய் மன்னிக்கலாம்? அதுவும் வந்து ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னவர் ஏன் இன்னும் அழிக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மலையில் போயிட்டு அழிக்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இரக்கமுள்ள தேவன் அவர்களை காப்பாத்துறாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இது வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு கோபம் வருது. ஆண்டவரே, நான் தான் 40 நாள் உபவாசத்துக்கு போகிறேன், அவன் ஒரு நாள் கூட இங்கே வரல, ஆனால் அவனை நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க, என்ன நீங்கள் இன்னும் அப்படியே வெயிட்டிங்லேயே விட்டுட்டீங்க, காத்திருக்கிறதுக்காக விட்டுட்டீங்க. அவன் கார் வாங்கிட்டான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, அவன் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அப்போது என்னதான், நான் வந்து உங்களை ஆராதிக்கிறேன், அவன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறான், இல்லைன்னா அவன் ஆர்சி கோயிலுக்கு தான் போகிறான். நான் தான் உங்களுடைய ஆவிக்குரிய சபைக்கு தினம்தோறும் போகிறேன், காலையில் சாயங்காலம் மத்தியானம் எல்லாம் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் நீங்கள் அவனை ஆசீர்வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் மேலேயும் கோபத்தில் இருக்கோம், பக்கத்து வீட்டுக்கார மேலேயும் காரணம் இல்லாமல் கோபத்தில் இருக்கிறோம். ஆனால் நியாயப்படி நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே, அவனுக்கு கார் கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. அவனுக்கு வீடு கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. அவன் நல்லவனா அவனை வச்சிருக்கிறீங்க, நல்லா வாழ வைக்கிறீங்க, அவங்க பிள்ளைகளை நல்லா ஃபாரின் அனுப்புறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? யோனா பண்ண மாதிரி அங்கிருந்து மலையிலேருந்து பார்த்து அழிவை எப்போ இவங்க அழிவாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் எப்போ அழிவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கவே கூடாது. மற்றவர்களின் ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிற மக்களாய் மாறணுமே தவிர்த்து நம்ம கோபப்படுகிற மக்களாக என்றைக்குமே இருக்க கூடாது. பொறாமைப்படுகிற மக்களாகவும் இருக்கவே கூடாது. இந்த கோபத்தின் ஒரு காரியம்தான் பொறாமைன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தான் இந்த கெட்ட குமாரன் வராரு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெட்ட குமாரன் வீடு திரும்பிடுறாரு. கெட்ட குமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும் தானே? கெட்ட குமாரன், நல்ல குமாரன். இந்த இளைய குமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய அப்பா அவனை வரவேற்று கொழுத்த கன்றை அடித்து விருந்து வைக்கிறார். ஆனால் இந்த பெரிய குமாரன், இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணுறான் பாருங்க. சில வசனங்களை வாசிக்கலாமா? 29 வாசிக்கலாங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய
அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவன் அவங்க அப்பாட்ட கேள்வி கேட்குறான். நான் வந்து உமக்கு உண்மையாக இருந்த ஆண்டவரே, டெய்லியும் நான் வந்து உங்கள் வீட்டிலேயே தான் இருந்தேன், உங்களுக்காக நான் வேலை செஞ்சேன், ஊழியம் செஞ்சேன், இது செஞ்சேன், அது செஞ்சேன், ஆனால் எனக்கு நீங்கள் இவ்வளோ காலம் பண்ணவில்லையே அப்படின்னு ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதவங்க தான் இப்படி பேசுவாங்க. கரெக்டுங்களா? ஆண்டவருடைய அன்பை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் நம்ம வெளியே இருக்கவங்களை பார்த்து பொறாமப்படவோ கோபப்படவோ மாட்டோம். ஏன்னா ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு கொடுக்கப்படல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம், நம்ம பரலோகத்திற்கு போக போகிறோம். நம்மை ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்தா நம்ம நிச்சயமாகவே உணருவோம். ஆனால் இந்த மூத்த குமாரன் பாருங்க, கடைசி வரைக்கும் ஏன் ஆண்டவரே, ஏன் இதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏன் எனக்கு பண்ணல, ஏன் எனக்கு கார் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு வெளியவே நிற்கிறான். கடைசி வரைக்கும் பைபிளில் வந்து சொல்லவே இல்லை பாருங்க. அவன் உள்ளே வந்தானே சொல்ல, உள்ளே வந்து பந்தியில் அந்த கொழுத்த கன்று அடித்த அந்த பிரியாணியை சாப்பிட்டதா இங்கே போடவே இல்லை. இந்த யோனா கதையிலையும் பாருங்க, யோனாவில் அப்படியே கடைசியாக படித்து பாருங்க. யோனா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு ஆண்டவர் வந்து அந்த மரத்தை கருக்க பண்ணார், வெயிலில் உட்கார வச்சார், இருந்தாலும் திருந்தலை. ஏன் ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவரேன்னு கேட்டு ஆண்டவர் மேலே கோபப்படுறவங்களாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வராத மக்களாகவே நம்ம காணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படும்படி விரும்புகிறார். இளைய குமாரன் உள்ள வரும்போது, அல்லேலூயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், அவனை நீ ரட்சித்தீரே அப்படின்னு நம்ம சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமா இருக்கும்போது, அவன் சந்தோஷமா இருக்கானே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணும். உங்க ஜெபத்தினாலேயே சில நேரங்கள்லாம் அவன் நல்லா இருப்பான், ஆனாலும் உங்களுக்கு அது பொறுக்காமல் இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம நிஜமாவே சந்தோஷப்படணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷப்படணும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு கைகளை குலுக்கி, நீங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அவங்க கேக் கொடுக்காமல் இருக்கலாம், நீங்கள் வந்து அவருடைய சந்தோஷத்தில் நீங்களே சொல்லி பங்கு பெற்று நீங்கள் மகிழ்ந்து கொள்ளலாம். கரெக்டுங்களா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம் யோனாவை போல கோபமாய் இருக்கக்கூடாது. இளைய குமாரனை பார்த்து பெரிய குமாரன், மூத்த குமாரன் கோபப்பட்ட மாதிரி கோபமா நிச்சயமா இருக்கக்கூடாது. இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரின் அன்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது இன்னொரு இடத்துல யாக்கோபும் யோவானும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. யாக்கோபும் யோவானும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. லூக்கா 9வது அதிகாரம் 51 56 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். இப்போதைக்கு 54 55 வாசிக்கலாம். லூக்கா 9 54 55. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு காரியம், வேடிக்கையான ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசுக்கிட்டேயே தைரியமாக சொல்கிறாங்க, இங்கே வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க ஆண்டவரே, அதனால என்ன பண்ணுங்க, மேலேருந்து ஃபயர் அக்னி வர பண்ணோம், இவங்களெல்லாம் அழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே தைரியமாக சொல்கிறாங்க. ஆண்டவர் அதுக்கு சொல்கிறாரு, நான் அதுக்காக வரலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்மளை கோபப்படுத்துகிற மக்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கோபம் வருது, ஆண்டவரே என்னை அவன் ஏற்றுக்கல, என்ன பண்ணுங்க, அவனுக்கு ஏதாச்சும் பண்ணிவிடுங்க, நாளைக்கே அவன் வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ஆண்டவரே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு கோபம் வருதுங்களா? சில நேரங்களில் வரத்தான் செய்து. நம்மளுடைய வேண்டுதல்களும் அந்த கோபத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சுயத்திலிருந்து வருகிற வேண்டுதல்களாக மாறிவிடுது. அப்போ நமக்கு ஆண்டவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அடா பாவிகளா, டெய்லியும் சர்ச்சுக்கு போகிற, தினந்தோறும் சர்ச்சுக்கு போகிற, ஞாயிற்றுக்கிழமை போய் பைபிள் வாசிக்கிற, டெய்லி பைபிள் வாசிக்கிற, ஆனாலும் நீ என்னை புரிஞ்சுக்கொள்ளையே, நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்னு புரிந்து கொள்ளாமல் நீ கோபப்படுறியே அப்படின்னு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். அடுத்தது சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கோபப்படக்கூடாது,
நம்ம எப்படி கோபப்படலாம் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கோபப்படக்கூடாது. எப்படி? இந்த யோனா மாதிரி கோபப்படக்கூடாது, இந்த யாக்கோபு யோவான் மாதிரியும் நம்ம கோவப்படக்கூடாது. பக்கத்து வீட்டாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது கோவப்படக்கூடாது. மற்றவர்கள் நம்மை வரவேற்கவில்லை என்றாலும், மற்றவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு போல நம் பொறுமையாக, அவர் கண்டுக்கவே இல்லை, சொல்றானா அப்படின்னு தொடச்சி போட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஊழியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். அந்த மாதிரி தான் நம்மளும் காணப்படணும். சில நேரங்களில் ஆண்டவர் கோபப்பட்டார். அந்த கோபப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கோபப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனிப்பட்ட அவரை சூழ்ந்திருக்கிற காரியங்களை பற்றி மக்கள் பேசும்போது கோபமே படலை. கரெக்டுங்களா? அவரை பற்றி என்ன சொன்னாலும் அவர் கோபமே படலை. உணர்ச்சி வசப்பட்டார். கோபப்பட்டாரா? ஏதாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு பயங்கரமாக டக்குன்னு ஏதாவது கோபப்பட்டாரா? அவர் டக்குன்னு கோபப்படலை. அவர் கோபப்படும் போது எல்லாமே கட்டுப்பாட்டை இழந்து கோபப்படவே இல்லை. எப்போவுமே கோபப்படும் போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து தான் அவர் பேசுகிறார். நம்ம சில நேரங்களில் கோவப்படும் போது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் வேணும். பிடிச்சி நிறுத்தினா தான் நம்ம நிற்போம். இல்லைன்னா நம்ம வாயிலிருந்து என்ன வருதுன்னு நமக்கே தெரியாது, நம்ம கை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கோபம் நமக்குள்ளே காணப்படுது. ஆனால் ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், கட்டுப்பாடோடு தான் கோபப்படணும், பொறுமையாக தான் கோபப்படணும். ரொம்ப காத்திருந்து நல்லா பார்த்துட்டு தான் கோபப்படுவார். உணர்ச்சி பூர்வமாக டக்குன்னு எழுந்த உடனே ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு டேபிள் உடைக்கிறது, ஃப்ரிட்ஜு உடைக்கிறது, டிவி உடைக்கிறது நிச்சயமாக நம்ம பண்ணக்கூடாது. கையில் எடுக்கிறதெல்லாம் தூக்கி போடுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? டம்ளர் இருக்குன்னா டம்ளரை தூக்கி டிவியில் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்மளை குறித்து யாராவது தப்பாக சொன்னாலும் நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அப்படி தான் ஆண்டவர் செய்தார். நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி ஆண்டவர் கோபப்பட்டார் என்பதை பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் மார்க்கு 35 41. அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கோங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஆண்டவர் கோபப்படும் போது முதலாவது அவர் சுற்றி பார்க்கிறார், இல்லைன்னா உன்னிச்சு கவனிக்கிறார். அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷமாச்சும் நல்லா கவனிக்கிறார். நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நச்சுன்னு 2 கேள்வி கேட்பார். கரெக்டுங்களா? ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நச்சுன்னு 2 கேள்வி கேட்பார். இல்லைன்னா நச்சுன்னு 2 வார்த்தையில திட்டுவார். அப்படியே நம்ம அரை நாள் திட்டிகிட்டு இருக்க மாட்டார் பாருங்க. 2 சென்டென்ஸ் தான், 2 வார்த்தை, இல்லைன்னா 2 சென்டென்ஸில் அவர் திட்டி கேள்வி கேட்டு முடிச்சிடுவார். கேள்வி கேட்டு முடிச்சுட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாரா? கேள்வி கேட்டு முடிச்சுட்டு எப்பா இன்னும் மூஞ்சிலையும் முழிக்கூடாதா அப்படின்னு அவர் 3.5 வருஷம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட 12 சீஷர்கள் கூட அவர் இருந்திருக்கவே முடியாது. அவர் மூஞ்சி திருப்பிட்டு போகிற மனுஷன் இல்லை. அவர் கேள்வி கேட்டுட்டு திட்டிட்டு அப்புறம் திரும்பி கட்டுகிற மனுஷனாக இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை கொடுத்து மனிதர்களை தூக்கி விட்டு திரும்பி அவர்களை ஊழியத்தின் பாதையில் நடத்தி செல்லுகிற மனிதனாக இருக்கிறார். 3 காரியங்கள் செஞ்சாரு திட்டும்போது. நீங்களும் நானும் அதான் செய்யணும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நல்லா கவனிச்சாரு, பொறுமையா நல்லா சுத்தி கவனிச்சார். அடுத்தது நல்ல கேள்வி கேட்டார், இல்லைன்னா திட்டினார். மோஸ்டா திட்டுறதே கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 3வது உண்மையை பேசி, இல்லைன்னா திருந்துற வார்த்தைகளை பேசி தூக்கி விட்டார். புரியுதுங்களா? 3 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சார், நல்ல கேள்வி கேட்டார், நல்லா தூக்கி விட்டார். உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை சொல்லி, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி நன்றாக அவர் தூக்கி விட்டார். இப்போ நம்ம மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம ஆழமா போய் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுங்க? மார்க்கு 4. சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று.
கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தூங்கிட்டு இருக்காரு. எங்க தூங்கிட்டு இருக்கார்? படகுல தூங்கிட்டு இருக்காரு. படகுல தூங்கிட்டு இருக்கும்போது சீடர்கள் வந்து அவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க, படகு மூழ்கத்தக்கதாய் படகுகள் இருந்தபடியே அவர் கொண்டு போனார்கள். அங்கே என்ன எழுதியிருக்கு? அலைகள் அதின் மேல் மோதிற்று, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவரை எழுப்பின போது என்ன சொன்னாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறதுக்கு உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவரு உடனே எழுந்து, என்னையா நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லலை. எழுந்து சுத்தி பார்த்து என்ன நடக்குது என்பதை சரி செய்தார். எழுந்து என்ன செய்தார்? காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று அமைதி ஆயிடுச்சு. ஸோ முதல்ல எந்திரிச்சோடனே அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலையை என்ன அப்படின்னு உணர்ந்து பார்க்குறார். இரண்டாவது என்ன பண்ணுறாரு பாருங்க, நச்சுன்னு கேள்வி கேட்குறார், இல்லைன்னா திட்டுறார். என்ன திட்டுறாரு? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எப்போவுமே நம்ம திட்டும்போது சின்னதாக தான் திட்டணும் பாருங்க, பெருசாக திட்டக்கூடாது. ரொம்ப நேரம் திட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்துட்டு திரும்பி திட்ட கண்டினியூ பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி திட்டிட்டு நாள் முழுசாக திட்டிகிட்டு இருக்கிறது நல்ல பழக்கம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது 2 சென்டென்ஸ் தான், 2 கேள்வி, ஆனால் நச்சுன்னு 2 கேள்வி. இதில் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு பாருங்க, எதில் கவனம் செலுத்துறாருன்னா, ஏன் இந்த தவறு நடந்தது என்பதில் கவனம் செலுத்துறார். நீங்கள் ஆண்டவர் திட்டியிருக்க எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் பரிசேயர்களை திட்டுறாருன்னா மாயமாலக்காரர்களே என்றார். ஏன்னா மாயமாலத்தை தான் ரூட் காஸ், அதனுடைய காரணம், அவங்க அப்படி நடந்து கொள்றதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற மாயமாலம். இங்கே என்ன காரணம்? இங்கே திட்டுறதுக்கு என்ன காரணம்? விசுவாசம். அழகா அந்த விசுவாசத்தை தான் சொல்றாரு பாருங்க. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் கடலை அதட்டுவார்னு இவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கரெக்ட் தானே? ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் கடலை வந்து அதட்டி இருக்க மாட்டாரு, அமைதலாக்கி இருக்க மாட்டாரு, அப்புறம் எப்படிங்க விசுவாசம் வரும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து ஸ்டார்டிங்ல சொல்றாரு பாருங்களேன், அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அப்பொழுது அதுக்கு முன்னாடி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எப்போ? 35ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கறைக்கு போவோம்னா போயிடுவோம்னு அர்த்தம். இங்க நடுவுலயே சாக மாட்டோம் என்பது தெளிவாக இங்க எழுதி இருக்கு. அப்போ நான் தான் சொல்லிட்டேனேப்பா, நான் கடல் அடித்தாலும், நான் தூங்கிட்டு இருந்தாலும், கடலில் இருக்க கப்பல் கவிழ்ந்தே விழுந்தாலும் நம்ம அக்கறைக்கு போவோம் என்பதை நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன உனக்கு விசுவாசம் எங்கே போச்சு? நான் சொன்னதில் ஏன் கேட்குற அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக இங்கே நச்சுன்னு கேள்வி கேட்குறாரு. நம்ம எப்போவுமே திட்டும்போது கேள்விகளை கரெக்டாக கேட்க வேண்டும். இல்லைன்னா திட்டும்போது என்ன காரணத்திற்காக இது நடந்தது என்பதை சின்ன வரிகளில் சொல்லி நம்ம திட்ட வேண்டும். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ஏதாவது சொன்னாரா? அறிவு இருக்கான்னு கேட்டாரா? ஏன் என்னை போய் தூங்கிட்டு இருக்க மனுஷனை போய் எழுப்புறிய, உனக்கு எங்கேயாவது ஒரு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டாரா? இல்லை, நச்சுன்னு 2 கேள்வியை கேட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரை பார்த்து அவங்க வியந்து போயிட்டு ஆண்டவர் யார் என்பதை அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். இன்னொரு இடத்துல யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. அங்கே விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க. அவங்க கிட்டேயும் இப்படி தான் அவர் நடந்து கொள்கிறார். ஃபஸ்ட்டு யோசிக்கிறார், கீழே குமிஞ்சு கோடு போடுறார். கோடு போடும்போது யோசிச்சு நச்சுன்னு 2 வார்த்தை சொல்கிறார். அந்த 2 வார்த்தை சொல்லி முடிஞ்சு இன்னொரு தடவை கோடு போடும்போது அவனுங்க எவனுமே இல்லை.
எவனுமே இல்லாத போது ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ரெண்டு வரியை சொல்லி அந்த பெண்ணை இனி நீ பாவம் செய்யாத போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அனுப்பி விடுறார். இன்னைக்கு நம்ம திட்டும் போதும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும், பொறுமையா திட்ட வேண்டும். நீதிமொழிகள் 18:13 எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 18:13. உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாய் இருக்கும். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்கிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாய். அப்போ ஒழுங்கா ஒருத்தன் ஒன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோபப்பட்டு நம்ம வார்த்தையை விட்டா யாரு நம்மன்னு இங்க போட்டிருக்கு. புத்தியீனம்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாதவன், முட்டாள் அப்படின்னு பார்த்தாது என்ன சொல்றாரு. ஓகே, அப்போ நம்ம திடீர்னு கோவப்பட்டா நம்ம யாரு? புத்தியீனமாய் நடந்து கொள்கிற முட்டாள் என்று தான் அர்த்தம். அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? எந்திரிச்சோடனே கவனித்து பார்க்கணும், என்ன சொல்ல வராங்க, ஏன் அப்படி நடக்குது, எதனால அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு நல்ல பாஸ்டர் அவர்கள் என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பாஸ்டர் வந்து நிறைய ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல மனிதன். நல்ல வாலிபர்களை உற்சாகப்படுத்துவார், சின்ன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவார். அப்போது அவங்க சர்ச்சில் ஆராதனை நடத்துறதுக்காக ஒரு மனிதனை அவர் நியமித்து வைத்திருந்தார். அவர் வந்து ஆராதனை முன்னாடி வந்து ஆரம்பித்து நடத்துவார். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? பாண்டிச்சேரியில் ஒரு பாஸ்டரை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போது ஆராதனை முன்னாடி வந்து நடத்துவார், ஜெபம் பண்ணுவார், கீபோர்டு வாசிப்பார், நல்லா ஆராதனை நடத்துவார். நான் ஒரு நாள் வந்து அவர் இல்லை. இந்த பையன் ஆராதனை நடத்துகிற பையன் எப்படி வந்துட்டானா, ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டான். ஷார்ட்ஸ் போட்டு வந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கானா. சர்ச்சில் இருந்து அவருக்கு கால் போகுது, பாஸ்டர் என்ன நடக்க தெரியுமா, இங்கே ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்த வந்து ஆராதனை நடத்துகிறான், நீங்கள் எப்படி அவனை விடலாம் அப்படின்னு. இவருக்கு வந்து தான் கோவம், செம்ம கோவம் வந்து தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து இவனை சர்ச்சிலேருந்து துரத்தி விடுறது தான் இப்போ வேலை அப்படின்னு யோசித்து கால் எடுத்தாரான். கால் எடுத்துட்டு கால்லே நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது பாருங்கள், 2-3 ரிங் அடிக்கும், அதுக்குள்ளே நம்ம யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அந்த ரிங் அடித்து அவன் எடுக்கும்போது இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்து கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. அப்போது ஒரு கேள்வி கேட்டாராம், என்ன நடக்குது, ஏன் ஷார்ட்ஸில் வந்த அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பையன் சொன்னான்னா, சாரி பாஸ்டர் பேண்ட்டு வந்து காரில் இருக்குது, நான் உடனே மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். சாரி பாஸ்டர், இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். உடனே அவருக்கு கோபம் வந்து கொஞ்சம் தனிஞ்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஒரு வேளை கோவப்பட்டிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்களேன். கோவப்பட்டிருந்தாருன்னா ஒரு மனிதனின் இடரலுக்கு இவரே காரணமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவர் வந்து சர்ச்சிலேருந்து துரத்தி விட்டாருன்னா திரும்பி அந்த சர்ச்சுக்கு அவன் வர முடியாது. அப்போ கோவப்பட்டிருந்தாரு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யோசித்து முடிவு எடுத்ததுனால அந்த பிரச்சனைகளை அவர் தவிர்த்தார். என் கூட வேலை செய்கிற ஒரு நல்ல மனுஷன் இருக்கார். இன்னொரு கதை, நல்ல மனிதன், அவரை பார்க்கும்போதே ஒரு நல்ல மனிதனாக இருப்பார், ரொம்ப பொறுமையாக இருப்பார், ரொம்ப அன்பாக பேசுவார். எப்போவுமே அவரை பார்க்கும்போது கை கொடுத்து கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்துப்பார், நல்ல மனுஷன். அப்போ வந்து ஒரு நாள் என்கிட்ட இந்த ஒரு கதையை சொன்னார். அவருக்கு ஒரு 32 வயசு இருக்கும்போது அவர் சின்ன ஃபேக்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரியில் போயிட்டு பயங்கரமான உழைப்பு கொடுத்து சம்பாதிச்சுட்டு வர காசில் ஒரு டிவி வாங்கினாராம். அந்த காலத்தில் நீங்கள் இருந்த மனிதர்களுக்கு தெரியும், ஷார்ப் அப்படின்னு ஒரு டிவி. இப்போ சோனி, பேனசோனிக் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த காலத்தில் ஷார்ப்புன்னு ஒரு டிவி. அப்போ தான் டிவி வந்த புதுசு. அப்போது ஒரு கலர் டிவி, அவர் சம்பாதிச்ச ஓவர் டைமில் சண்டே எல்லாம் வேலை பார்த்து வாங்கின டிவி வீட்டில் வந்து வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் சண்டே ஓவர் டைமுக்கு வேலை செய்ய போயிட்டு வந்தார். போயிட்டு வரும்போது வீட்டில் அந்த டிவியை அவங்க சின்ன பையன் உடைச்சிட்டான், கீழே போட்டு உடைச்சிட்டான். உடனே அவருக்கு வந்து தான் கோவம், செம்ம கோவம் வந்து தான் குச்சி எடுத்து அடின்னு கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கணும்னு ஒரு எண்ணம். ஆனால் அப்படியே யோசிச்சாராம் ஒரு 2 நிமிஷம். இப்போ அடித்தேன்னா இந்த டிவி திரும்பி வருமா, அடித்தா டிவி திரும்பி வேலை செய்யுமா? இவனுக்கு தெரியுமா, டிவி கீழே போட்டால் டிவி உடஞ்சி டிவி வேலை செய்யாதுன்னு கூட இவனுக்கு தெரியாது. இவனும் வேணுக்குன்னே பண்ணல. இப்போ என்ன செய்யலாம், சரி இவனை திட்ட வேணாம் அப்படின்னு விட்டுட்டாராம். ஆனால் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, சரி டிவி உடஞ்சிருச்சுங்க, நான் எங்கள் வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதையும் வேணான்ட்டாராம். அதுவும் வேணாம், இரு நம்ம பொறுமையாக இரு, வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணலாம். அப்போ என்ன யோசிச்சாராம்,
இந்த ஷார்ப்புன்ற அந்த டிவி கம்பெனி தானே, இவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதலான்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் லெட்டர் தானே, லெட்டர்லாம் எழுதினாராம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி டிவி இப்படி இருக்குது, எனக்கு நீங்கள் இன்னொரு புது டிவி தர முடியுமா? இந்த மாதிரி டிவி யாராவது தருவாங்களா? டிவி நீ தானப்பா உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ஷார்ப்பு கம்பெனிக்காரன் டிவியையும் சேர்த்து புது டிவியை இவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டானா. நீங்களும் நானும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கும் பொழுது, நம்ம நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்படி திட்டக்கூடாது பாருங்க, தனிப்பட்ட நபர்களை தாக்குகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. உனக்கு என்னப்பா மூளையே இல்லாத மாதிரி நடந்துக்கிற, நீ எப்போ தான்ப்பா வளருவ, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க உருவத்தை பார்த்து நாம் திட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பெருசாக நிறைய நேரம் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படி கற்றுத்தரல. நம்ம பெருசாக ரொம்ப நேரம் திட்டி மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. திட்டும்போது கருத்து இல்லாமல் திட்டக்கூடாது. எதுக்காக திட்டுகிறோம் என்பதை மனதில் வைத்து 2 வரிகளில் திட்டினாலும் காரியத்தோடு திட்ட வேண்டும். காயப்படுத்துகிற மாதிரி நம்ம நிச்சயமாகவே திட்டக்கூடாது. சில நேரங்களில் நம்ம முன் கோபம் இருக்கும். இவன் முன்னாடி போன வாரம் என்ன பண்ணான்னு தெரியுமா, நம்ம உள்ளே வச்சுட்டே இருப்போம். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்போ நேரம் வரும்போது நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு திட்டு வாங்கி திட்டு கொடுத்து அப்போ தான் நம்ம உள்ள மனசு ஆறும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. முன்கோபத்தை வைத்து கசப்பை வைத்து திட்டவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி நமக்கு சொல்லித்தரல, ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம திட்டும்போது அப்போ எப்படி திட்டணும்? நமக்கு கோபம் வரும்போது நம்ம நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்கணும். திட்டணுன்ற அவசியம் இல்லை. முதலாவது திட்ட வேண்டும் என்கிற அவசியம் வராது. அப்படியே திட்டணும்னாலும் எதுக்கு திட்டணும்? நம்ம ஆண்டவருக்குரிய பரிசுத்தத்திற்குரிய நீதிக்குரிய வீட்டில் நீதிக்கு எதிராக அதான் நடக்குதா, அப்போ திட்ட வேண்டியது அவசியம்தான். அப்பயும் நீங்கள் திட்டும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள், நல்லா கவனிங்க, ஒத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்றது உங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டு நல்லா 2 கேள்வி இல்லைன்னா 2 வார்த்தைகள், அதன் அடிப்படை என்னவாக இருக்கணும், காரணம் என்ன, விசுவாசமா இல்லை என்ன காரணம் என்பதை வைத்து நாம் திட்ட வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க கைகளை பிடித்து நம்ம உயர்த்தி உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் அப்படி மாறலாங்களா? எல்லாருக்கும் கோபம் வருமா? வரும். ஆனால் நீங்கள் பொறுமையாக நீடிய சாந்தத்தோடு கையாள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் வித்தியாசம். யாக்கோபு திரும்பி எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19-20 நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19. நாம் எல்லாரும் ஒரே நிமிஷம் சிஸ்டர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அடுத்த வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்க கோபப்பட்டீங்கன்னா, நீங்க கோபப்படுற அந்த மனுஷனுக்கும் நீதி ஆண்டவர் செய்ய முடியாது, உங்களுக்கும் ஆண்டவர் நீதி செய்ய முடியாது. நீங்க கோபப்படாம பொறுமையா நீடிய சாந்தத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா நீங்க ஞானமாய் நடந்து கொள்றீங்கன்னு அர்த்தம். ஞானமா நடந்து கொள்ளணும்னு ஆசையா உங்களுக்கு? ஞானமா நடந்து கொள்ளணும்னா நம்ம நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருந்தால் பல பிரச்சனைகளை நாம் தவிர்ப்போம். அடுத்தது, உங்கள் வீட்லேயும் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் சமாதானம் உங்களுக்கு அவசியம். உங்களுக்கு சமாதானத்தோட உங்கள் சூழல் இருக்கணும்னா நீங்கள் நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது தெய்வீக குணத்தை பிரதிபலிக்கும் மக்களாக இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. தேவனின் ராஜ்யத்திற்குரிய நாம் தேவனின் சுபாவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனின் சுபாவத்திற்கு உரியவர்களாக இல்லாமல் உலகத்தார் போல நம்ம இருந்தால் நாம் தேவனின் ராஜ்யத்திற்கு உள்ள இல்லை என்பது அர்த்தம்.
அர்த்தம். நம்ம புதிய மனிதர்களாய் புதிய மனிதனின் குணத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் குணத்தை தரித்தவர்களாக, தெய்வீக குணத்தை தரித்தவர்களாக நாம் ஆண்டவர் விரும்பும் நீடிய சாந்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின இந்த வசனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் உள் மனசில் இருக்கிற கோபங்கள், எங்களை அறியாமையே வருகிற பல விதமான கோபங்கள், திடீர்னு வருகிற கோபங்கள், அதிகமாய் வருகிற கோபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சிலுவையில் நாங்கள் அறைய விரும்புகிறோம் அப்பா. இது எல்லாமே பழைய மனிதனின் சுபாவங்களாக இருக்கிறது. பழைய மனிதனின் சுபாவங்களை நாங்கள் கலைத்து போட விரும்புகிறோம். எல்லாம் சொல்லலாமா? பழைய மனிதனின் சுபாவங்களை நாங்கள் கலைத்து போட விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுபாவமாகிய நீடிய சாந்தத்தை நாங்கள் தரித்து கொள்ள விரும்புகிறோம் அப்பா. நாங்கள் யோனா போல மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறத, மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நாங்கள் கோபப்படக்கூடாது, அவங்க மேலே கோபப்படக்கூடாது, உங்கள் மேலே கோபப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. எங்களை எதிர்க்கிறவர்களை பார்த்தும் நாங்கள் கோபப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள, பொறுமையோடு நடந்து கொள்ள, நீங்கள் இந்த உலகத்தில் எதற்காக வந்தீங்க, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாய் நாங்கள் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு வேளை பொறுமை இழந்து நாங்கள் திட்டினாலும் நீங்கள் எப்படி எங்களுக்கு சொல்லி தந்தீங்களோ அந்த விதத்தில் நாங்கள் திட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்முடைய தெய்வீக குணம் எங்களுக்குள்ளே வரணும் ஆண்டவரே. எங்கள் பழைய மனுஷனை எடுத்து போடுங்க, புதிய குணத்தினால எங்களை நிரப்புங்க. நீடிய சாந்தத்தை எங்களுக்கு கொடுங்க, நீடிய பொறுமையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் எப்படி எங்கள் மேலே பொறுமையாக இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி எங்கள் மேலே எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறீங்களோ, நீங்கள் எங்களுக்காக எப்படி நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ, அந்த மாதிரி நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உண்மை பிரதிபலிக்கிற மக்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நீடிய சாந்தமுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே பொறுமையாக இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அடிக்கடி கோபம் வருதுப்பா, ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் நீர் எடுத்து போட்டீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னிக்கிற தேவன். நீர் எங்கள் மேலே எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க. நீடிய சாந்தமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கோபத்தின்படி நாங்கள் செய்யும் போது எங்கள் ஊழியத்திற்கு தடை வரும், உறவுகளுக்கு தடை வரும், நாங்கள் போக வேண்டிய தூரத்திற்கு போகாமல் நடுவிலே நின்று விடுவோம் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடி இந்த பழைய மனிதனின் காரியங்கள் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட, முற்றிலுமாய் ஒழிந்து போக, நீர் புதிய மனிதனாய் எங்களுக்குள்ள நீர் வாழ வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து நீர் அழகாய் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் தனிப்பட்ட மனிதனை தாக்காதபடி உமக்கு பயந்தவர்களாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே நீர் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக குணத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே மாவே கத்ரே சோத்ரி பாருங்களையும் பரவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென்.